வணக்கம். திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்பாறை என்னும் கிராமத்தில் இயற்கை எழில் சூழ சிறிய மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள பழமையான சிவ ஆலயமான தியாகவிடங்கர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். நாகர்கோவிலில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் சீதப்பால் என்னும் ஊரிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். மலைத்தொடர்கள், தென்னந்தோப்புகள், இத்திருக்கோவிலின் மலையடிவாரத்தில் ஓடும் ஏரி என்று இயற்கை அழகு கொட்டிக் கிடக்கும் இடமிது. மாலை வேளையில் இத்திருக்கோவில் அமைந்திருக்கும் மலைக்குன்றின் மீது இயற்கையை ரசித்தபடி சிறிது நேரம் அமர்ந்திருக்கும் பொழுது அங்கு நிலவும் சூழல் நம் மனதிற்கு ஆனந்தத்தையும் அமைதியையும் தரும் என்பது அனுபவ உண்மை. மலைக்குன்றின் மீது அமைந்திருக்கும் இத்திருக்கோவிலுக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக தினமும் காலை 7 மணி முதல் 9:30 மணி வரை திறந்திருப்பதாக அறியப்படுகிறது. மேலும் பிரதோஷம், பௌர்ணமி முதலிய முக்கியமான நாட்களில் மாலையிலும் இத்திருக்கோவிலின் நடை திறக்கப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. கோவிலின் கருவறையில் தியாகவிடங்கர் என்னும் திருநாமத்தில் இறைவன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். சிவகாமி அம்மனுக்கும் தனி சன்னதி காணப்படுகிறது. கணபதி, முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் நவக்கிரகங்கள் மற்றும் நாகர் சிலைகளும் இத்திருக்கோவிலில் காணப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் பழமையானதாக கருதப்படும் இத்திருக்கோவிலின் ஆதிக்கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கூறப்படுகிறது. இத்திருக்கோவிலுக்கு குடும்பத்துடனோ அல்லது நண்பர்களுடனோ முடிந்தால் வீட்டிலிருந்து உணவும் கொண்டு சென்று அருகிலுள்ள ஏரியில் குளித்து இறை தரிசனம் கண்டு இத்திருக்கோவில் அமைந்திருக்கும் மலைக்குன்றின் மீது அந்த இயற்கையான சூழலை ரசித்தபடி சேர்ந்து உணவருந்தி பாருங்கள். அந்த பயணம் உங்களின் மனதிற்கும் உடலுக்கும் நிச்சயம் புத்துணர்வையும் ஆனந்தத்தையும் தரும் என்பதில் ஐயமில்லை.
மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.